வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருள் வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கற்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: நன்மை செய்பவனுக்கு இறைவன் தரும் வரம் இன்பம், தவறு செய்பவனுக்கு இறைவன் உணர்த்தும் வழியே துன்பம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: பிறருக்கு பின்னும் துன்பம் விளைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒடுக்கமாகும், பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாடும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும், பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும், பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரடிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடலில் மனிதனின் உடலமைப்பு, மதிய அமைப்பு, மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க, புனிதவுடன் உடலறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து தனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று சாமிஜி இந்த 2 பாடல் கொடுத்துருக்காங்க. சாமி என்ன சொல்கிறாங்க? நன்மை செய்பவனுக்கு இறைவன் தரும் வரம் இன்பம். தொன்று தொட்டு நாம் ஒரு 2024 இப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து இந்த பூமியில் தோன்றி பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் வாழ்ந்த மக்கள் ஏராளமானவங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டு சொல்லக்கூடிய இனிமையான சொல்லாகவும் செயல்கள் அனைத்தும் இறையொத்த தன்மையான அன்பும் கருணையுமாக தொடர்ந்து செய்து வந்தாங்க. ஒரு அரசராக இருந்தாலும், ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு மத போதகர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாமே அந்த இறை உணர்வோடு ஒவ்வொரு செயல்களையும் அவர்கள் சிறப்பாக செய்து வந்தாங்க. இதை நாம் இன்று வரை நாம் பயன்பெற்று கொண்டிருக்கிறோம். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த அந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கும் தொடர்ந்து நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கோம். அவர்கள் செய்த நன்மை எல்லாமே இன்றைக்கும் நம்ம பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அவர்களெல்லாம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பெரும் முயற்சி எடுத்து அணைகளையும் ஆலயங்களையும் மக்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் அவர்கள் கூட்டு முயற்சியில் அனைவரும் சேர்ந்து செய்து வைத்தது தான் இன்று வரை நமக்கு பயனாக இருக்கிறது. இன்றைக்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் என்ன அதில் நமக்கு ஒரு பொருளாதார உயர்வு கிடைக்கும் என்ற அந்த ஒரு எண்ணம் வரவடாக மக்கள்கிட்ட இன்றைக்கி வந்துருச்சு. அதன் மூலமாக இன்றைக்கி ஏராளமான துன்பங்களை மக்கள் அனுபவித்து கொண்டே இருக்கும். அந்த நிலையில் எல்லாரும் புரிந்தாலும், ஆனால் அது தொடர்ந்து இன்றைக்கு எல்லா துறைகள்லையும் விஞ்ஞான வளர்ச்சி என்று சொல்கிறோம். அதுவே மக்களுக்கு ஆபத்தாக முடியுது. கல்வி தனியாரிடம் சென்றுச்சு. இன்றைக்கு தனியாரில் ஒரு கல்வி பயிரணும் என்று சொன்னால் ஏழைகளால் எட்டாக்கனியாக இருக்குது. சிரமப்பட்டு அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் அந்த கல்வியை அவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கு. மருத்துவமும் அதே போல் வியாபாரம் எல்லாமே இன்றைக்கு அதிகமான ஒரு லாபங்களை வைத்து அந்த வியாபாரம் தரக்குறைவான அந்த பொருட்களை வியாபாரம் பண்ணி தொடர்ந்து எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அரசியல்னு எடுத்துக்கொண்டால் ஆரம்ப காலகட்டங்களில் உள்ள அந்த அரசியல் வேறாகவும் இன்றைக்கு வேறாகவும் இருக்குது. விவசாயம் அன்றைக்கி மக்களுக்கு நன்மை செய்கிறோங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் விவசாயிகள் அனைவருமே இயற்கை விவசாயத்தை அவங்க தொடர்ந்து செய்து வந்தாங்க. ஆரோக்கியமான உணவுகளை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் நல்ல ஆரோக்கியத்தோடு 80, 90 வயது 100 வயது வரையிலும் அவங்க மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அளவில் அந்த உணவெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. இன்றைக்கி தொடர்ந்து மக்களிடையே பார்த்திங்கன்னா பொருள், புகழ், செல்வாக்கு இந்த நாளில் புகுந்து அழிந்தி இந்த மனித மனத்தை
புண்ணா வறுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துன்பம் நிறைந்த அந்த ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கு. அப்போது சாமி வரிகளில், நாற்காட்டி வரிகள் என்ன சொல்கிறாரு? நன்மை செய்பவனுக்கு இறைவன் தரும் வரம் இன்பம். நாம் நன்மை செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜெனட்டிக்கில் அந்த புண்ணிய பலாபலன்கள் எல்லாம் பதிந்து கொண்டே இருக்கும். அது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம். நம்முடைய கருத்துடராக வரக்கூடிய அனைவருக்கும் அது எல்லாருக்கும் நன்மையாக முடியும். பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவர்வீர்கள் கருத்துடராம் பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயற்கை நியதி என்று சொல்கிறாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் தவமியற்றி அறமும் செய்தால் இப்பேராக்கம் வழிவழியாய் தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும் என்று சாமிஜி சொல்கிறார். இதை உணர்ந்து நாம் உடல் பலத்தாலையும் அறிவாட்சி தரத்தாலையும் பொருளாதாரத்தாலையும் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் சொல் செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.